ஏன் வெயிட் லாஸ் பண்ணா ஃபேட் லாஸ் ஆகுது? இதுதான் என்னோட வீடியோவோட டைட்டிலு. டைட்டில்ல பார்த்ததுமே வந்து, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபேட் லாஸ் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லி நெறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம வெயிட் லாஸ் பண்றது வேற, ஃபேட் லாஸ் பண்றது வேற. வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளோட மசில் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனா ஃபேட் லாஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருந்து ஃபேட்ட மட்டும் லாஸ் பண்ணுவோம். கொஞ்சம் குழப்பமா இருக்குதா? அத பத்தி தான் இந்த வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வெயிட்ட குறைக்கணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து உடம்புல இருக்கிற ஃபேட்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கும், ஃபேட் லாஸ் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம வெயிட்ட குறைக்கிறோம் அப்படின்னும்போது, வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளோட மசிலு, ஃபேட்டு எல்லாமே குறைஞ்சதுனாலுமே நம்மளோட வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். என்னையே அது உதாரணமா எடுத்துக்கலாம். இப்ப என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 167 சென்டிமீட்டர். என்னோட மெயின்டனன்ஸ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து ஒரு 67 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த வெயிட்ட வந்து நார்மலா வந்து அந்த வெயிட்ட வந்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டு வரேன். இது வந்து என்னோட ஐடியலான பாடி வெயிட். என்னோட ஹைட்டுக்கு, ஏஜுக்கு இந்த வெயிட்ட வந்து நான் மெயின்டெயின் பண்ணணும். ஆனாலும் வந்து என்னோட உடம்புல வந்து மசில் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. மசிலுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட உடம்புல வந்து ஃபேட் அதிகமா இருக்கு. ஆனாலும் வந்து என்னோட ஐடியல் வெயிட்டில் இருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபிட்னஸான ஒரு உடம்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல. ஏன்னா வந்து எனக்கு தேவையான அளவு மசில் வந்து என்னோட உடம்புல வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுக்கு மாறா வந்து ஃபேட் வந்து என்னோட உடம்புல அதிகமா இருக்கு. அப்ப நான் வந்து என்னோட மசில கெயின் பண்ணிட்டு, என்னோட ஃபேட்ட வந்து லாஸ் பண்ணேன் அப்படின்னா, சேம் டைம் இத வந்து பண்ணலாம். இப்படி பண்றேன் அப்படின்னும்போது, என்னோட வெயிட் வந்து மெயின்டனன்ஸ்லயே இருக்கும். ஆனா, என்னோட உடம்புல இருக்கிற ஃபேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனா, நெறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து மசில் வந்து அதிகமாகும், ஃபேட்ட வந்து அதிகமா இருக்கும். அப்ப வெயிட் வந்து ஐடியல் வெயிட்ட விட அதிகமா இருப்பாங்க. அவங்க குறைக்கும்போது, சரியான டயட்டே ஃபாலோ பண்ணல, எக்ஸர்சைஸ் சரியா செய்யல அப்படின்னும்போது, அவங்களோட அ ஃபேட்டோட சேர்ந்து உங்களோட மசிலும் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதனால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வெயிட் வந்து குறைஞ்சிருக்கும். ஆனா வந்து பழைய ஒரு ஃபிட்னஸ்ல ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பா இருக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூடவே சேர்ந்து மசிலும் வந்து லாஸ் ஆகியிருக்கும். அப்ப நம்ம சரியான அளவு டயட்டே எடுக்க முடியல, சரியா எக்ஸர்சைஸ் செய்யல அப்படின்னும்போது, நம்மளோட மசிலும் சேர்ந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் மசில் எப்படி வந்து நம்மளோட உடம்புல எக்ஸர்சைஸ் பண்ணோம், மசில் லாஸ் ஆகுது அப்படின்றத பத்தி தெளிவா நான் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அத நான் கீழ வந்து கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன். நமக்கு வந்து மசில் லாஸ் ஏன் நடக்குது அப்படின்னு தெரியாதவங்க, அந்த வீடியோவ போய் பாருங்க. தெளிவா உங்களுக்கு வந்து புரியும். இப்ப நம்ம ஃபேட் லாஸ் பத்தி பார்க்கலாம். ஃபேட் லாஸ் உடம்புல எப்படி நடக்குது அப்படின்னா, இது ஒரு ஆ ஒரு சயன்டிஃபிக்கான ஒரு ப்ராசஸ் தான். அத வந்து நான் தெளிவா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்னதா ஒரு கதை சொல்றேன். அத நீங்க கேட்டீங்க அப்படின்னா தெளிவா உங்களுக்கு புரியும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஃபுட்ட வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடுற சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா ஃபுட் வந்து நெறைய அவைலபிளா இருக்கு. அதனால ஃபுட் வந்து நம்ம இந்த ஃபுட் சாப்பிடலாமா, இந்த ஃபுட் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி சாப்பிடுற அளவு இப்ப நம்ம ஃபுட் கல்ச்சரோ எல்லாமே வந்து டெவலப் ஆயிருக்கு. ஆனா வந்து முன்ன இருந்த காலத்துல ஆதி மனிதர்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க இருந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்டு வந்து சரியா வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வெளியில அவங்களுக்கு ஃபுட் வேணும்னாவே ஃப்ரூட்ஸ் அந்த மாரி கிடைக்கும். ப்ளஸ்ஸு அவங்க வேட்டையாடி தான் வந்து உங்களோட ஃபுட்ட வந்து எடுத்துக்கிற மாரி இருந்திருக்கும். நம்ம எப்போ வேட்டையாடுறோமோ, அப்ப அவங்களுக்கான ஃபுட்டு வந்து கிடைக்கும். அப்ப அந்த ஃபுட்ட வந்து கிடைக்கும்போது அவங்க தேவையான அளவு வந்து சாப்பிட்டுப்பாங்க. தேவையான அளவும்போது சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில நாள் வந்து வேட்டைக்கு போம்போது நம்மளால வேட்டையாட முடியல அப்படின்னும்போது ஃபுட் வந்து கிடைக்காது. அப்போ ஃபுட் கிடைக்கல அப்படின்னும்போது, ஒரு 3 நாளோ, 4 நாளோ இல்ல 1 வாரமோ வந்து ஃபுட் இல்லாம அவங்க அவங்களோட அ வாழ்க்கைய வந்து வாழணும். இப்ப இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, இயற்கையாகவே நம்மளோட அதிகப்படியான கலோரி நம்ம இன்டேக் பண்ணும்போது, அதிகப்படியான ஃபுட்ட நம்ம எடுத்துக்கும்போது, அது வந்து ஃபேட்டா வந்து நம்மளோட உடம்புல வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். இப்ப இந்த ஃபேட் வந்து நமக்கு ஃபுட் கிடைக்காதம்போது, அந்த ஃபேட்லேருந்து எனர்ஜிய எடுத்து நம்ம உடம்புக்கு வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து அப்ப நடந்திருக்கு. இப்ப என்ன அப்டின்னா, நம்ம ஃபுட்ட வந்து நம்ம தேவைக்கு அதிகமா அப்ப வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். போய் வேட்டையாடுவாங்க. அந்த மாரி வந்து ஓடணும். அந்த மாரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அதிகமா இருந்துச்சு. இப்பலாம் வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே கம்மி. அப்ப நம்ம ஃபுட்டு கம்மியா எடுத்துக்கும்போதும், தேவையான அளவு கலோரிய வந்து உடம்பு எரிக்கல அப்டின்னும்போது, அது வந்து நம்ம உடம்புல ஃபேட்டா தான் வந்து ஸ்டோர் ஆகும். அ ஃபேட்டோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஃபுட் கிடைக்குதே, அப்படி அதிகமா கிடைக்குதே அப்படின்னும்போது, நம்மளோட உடம்பு அத வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
நாளைக்கு ஃபுட்டு கிடைக்காதம்போது அந்த இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. இப்ப இந்த ஃபேட்ட வந்து எப்படி வந்து உடம்பு வந்து பர்ன் பண்ணுது அப்படின்னா, என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற கலோரிய விட, நம்மளோட உடம்பு வந்து அதிக அளவு கலோரிய வந்து செலவு பண்ணணும். இன்னைக்கு வந்து ஒரு 1000 கலோரி வந்து நம்ம ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அத விட ஒரு 1500 கலோரி அந்த மாரி வந்து நம்மளோட உடம்பு வந்து கலோரி வந்து எரிக்கணும். அப்படின்னும்போது நம்ம அந்த அளவு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ, இல்ல நம்ம உடம்பு டே டூ லைஃப்க்கு தேவையான கலோரிய விட கம்மியான கலோரியோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட உடம்புல ஸ்டோர் ஆகுற கலோரி வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும். இப்ப இதுதான் ஃபேட் லாஸ் ஆகுறதுக்கான ஒரு சிம்பிளான ரீசன். சயின்டிஃபிக்கா என்ன நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். உங்களோட உடம்புல வந்து கொழுப்பு செல் இருக்கு இல்லைங்களா? இது வந்து அடிப்போஸ் திசுக்களால ஆனது. இது வந்து ட்ரைகிளிசரால் அப்படின்ற ஒரு அமைப்புல வந்து நம்மளோட உடம்புல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இப்ப நம்ம ஃபுட் வந்து அன்னைக்கு கம்மியான கலோரி சாப்பிடுறோம் அப்படின்னும்போது, அத விட அதிகமான கலோரி நம்ம செலவு பண்ணும்போது, நம்ம சாப்பிட்ட ஃபுட்டுலேருந்து கலோரி கிடைக்கல அப்படின்னும்போது, நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கொழுப்புலருந்து அந்த கலோரி வந்து உடம்பு எடுக்க ட்ரை பண்ணும். அப்ப அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல வந்து ட்ரைகிளிசராலா வந்து கொழுப்பு வந்து சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? இத வந்து உடைச்சு கிளிசராலாவும், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாவும் வந்து உடம்பு மாத்தும். இந்த கொழுப்புகள வந்து உடைச்சு அதுலேருந்து ஏடிபி வருது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்ற ஒரு எனர்ஜிய வந்து நமக்கு உடம்புக்கு குடுக்குது. இந்த எனர்ஜிய தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து டே டூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ, இல்ல வந்து எக்ஸர்சைஸ் பண்றோம். அந்த மாரி விஷயங்களுக்கு வந்து நம்ம எனர்ஜியா வந்து செலவு பண்றோம். இப்ப நம்ம கலோரி எப்ப கம்மியா எடுக்கிறோமோ, இல்ல எடுத்த கலோரிய விட அதிக அளவு நமக்கு கலோரி ஆ செலவு பண்றோமோ, அப்போ வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபேட்டில இருக்கிற ஃபேட்ட வந்து உடைச்சு நம்மளோட எனர்ஜிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து உடம்புல வந்து ஃபேட் லாஸ் வந்து நடக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நம்ம உடம்புல ஃபேட் லாஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் பீரியட்ல வந்து ஃபேட் லாஸ் பண்ணிறணும். ஃபேட் லாஸ் பண்ணி வெயிட்ட வந்து லாஸ் பண்ணி ஃபிட்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பிளான் பண்ணி வெயிட்டும் வந்து லாஸ் பண்றாங்க. இப்ப இதுல என்ன பெரிய டிராபேக் அப்படின்னா, 100 செல் இருக்கு அப்படின்னா, அதோட சைஸ் வந்து பெருசா இருக்கு அப்படின்னும்போது நம்மளோட ஃபேட்டா இருக்கும். இப்ப நம்ம எக்ஸர்சைஸ், டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி அத குறைக்கும்போது, அதோட அளவு தான் நமக்கு குறையுமே தவிர, செல்லோட எண்ணிக்கை வந்து குறையாது. இது வந்து தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வெயிட்ட வந்து லாஸ் பண்ணிட்டோம். லாஸ் பண்ணிட்டு அதே மாரி மெயின்டெனா எக்ஸர்சைஸ் செய்யாம, ஃபுட் எடுக்காம, மறுபடியும் வந்து ஃபுட்டு அதிகப்படியான கலோரி நம்ம எடுத்துக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செல்ஸ் வந்து மறுபடியும் ஃபேட் வந்து டக்குன்னு வந்து பெருசாக ஆரம்பிச்சுரும். ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிறது, எக்ஸர்சைஸ் பண்ணாம விடுறது அந்த மாரிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, டக்குன்னு வந்து சீக்கிரமா வந்து நம்ம வெயிட் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம குறைக்கிறோமோ, அத விட சீக்கிரமாவே வந்து நம்மளோட வெயிட் வந்து ஏற ஆரம்பிச்சுடும். இதனால தான் நெறைய பேருக்கு மேரேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் மேரேஜுக்காக ஃபிட்னஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்ணிருவாங்க. ஆனா, ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமா வந்து தொப்பை வந்துரும். ரொம்பவே குண்டா தெரிவாங்க. நெறைய ஹெல்த் இஷ்யூலாம் வரதுக்கான வாய்ப்பு வந்து நெறைய பேருக்கு இருக்கு. நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னா, என்னோட வீடியோல நான் தொடர்ந்து சொல்ற ஒரே விஷயம் தான், வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு டே டூ லைஃப் ப்ராசஸா நீங்க பண்ணுங்க. ப்ராப்பரான கலோரி எடுங்க. ரெகுலர் எக்ஸர்சைஸா செய்யுங்க. எக்ஸர்சைஸ்ன்னா பெருசா ஜிம்முக்கு போயிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஒரு சிம்பிளான ஒரு 30 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணலாம். ஒரு ஜாக்கிங் பண்ணலாம். நம்மளால நம்ம பாடி வெயிட்ட வச்சு எக்ஸர்சைஸ் பண்ணலாம். புஷ் அப்ஸ் பண்ணலாம். அப்புறம் நெறைய கார்டியோ எக்ஸர்சைஸ்லாம் இருக்கு. கார்டியோ எக்ஸர்சைஸ் தான் செஞ்சோம் அப்படின்னா, ஃபேட் வந்து ஈஸியா லாஸ் ஆகும் அப்படின்றத வந்து சயின்டிஃபிக்கா வந்து நிரூபிச்சிருக்காங்க. இப்ப இந்த மாரி வந்து வீட்லயே எதாவது ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல வந்து நம்ம எது செய்ய முடியுமோ, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட்ட வந்து கிராஜுவலா நம்மளால வந்து குறைக்க முடியும். இப்ப நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, எப்படி எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் டயட் வந்து எப்படி நமக்கு என்னோட உடம்புக்கு நான் எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணும் அப்படி எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்றவங்க, என்னோட பர்சனல் ட்ரெய்னிங்க்கு வாங்க. உங்களோட வெயிட்ட வந்து 21 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வரைக்கும் என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்றேன். இதுக்கு நீங்க பெருசா ஜிம்முக்கு போயிட்டு தான் எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டயட்டும் பார்த்தீங்கன்னா, ஆ வீட்ல என்ன சமைப்பாங்களோ அந்த ஃபுட்டே வந்து கஸ்டமைஸ் பண்ணி டயட்ட வந்து என்னால உங்கள ஃபாலோ பண்ண வைக்க முடியும். இதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.